ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வீட்டில் ஒரே கொசு தொல்லையாக இருக்கா? இதிலேருந்து விடுபட நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். கொசு தொல்லையிலேருந்து விடுபட நீங்கள் சில எளிய வீட்டு வைத்தியங்களை முயற்சிக்கலாம். கொசுக்களை விரட்ட இயற்கை வழிகளை பின்பற்றுவது நல்லது. ஏன்னா ரசாயன பொருட்கள் உடலுக்கு தீங்கு விளைவிக்கும் அப்படிங்கிறனால. வேப்பிலை புகை, வேப்பிலையை உலர்த்தி அதில் புகை போட்டால் கொசு ஒன்று கூட வராது. மேலும் வீட்டில் ஒரு நல்ல நறுமணம் வீசும். இரண்டாவதாக மஞ்சள் தூளும் கற்பூரத்தூளும் சேர்ந்து புகை போடலாம். இதனாலையும் கொசுக்கள் வீட்டுக்கிட்ட அண்டாது. மூன்றாவதாக சின்ன வெங்காயத்தை எடுத்து அதை துண்டு துண்டாக கட் பண்ணி ஒரு பாத்திரத்தில் போட்டு வச்சிங்கன்னா அங்கேயும் கொசு வரவே வராது. நான்காவதாக கிராம்பு மற்றும் எலுமிச்சை யூஸ் பண்ணி கொசுவை விரட்டலாம். ஒரு எலுமிச்சை பழத்தை எடுத்து அதை பாதியாக கட் பண்ணி அதில் கிராம்புகளை சொருகி வச்சிங்கன்னா அந்த வாசத்துக்கு கொசு வரவே வராது. துளசி செடியை வீட்டுக்கு பக்கத்தில் வைக்கலாம். துளசி செடி இருந்தாலும் கொசு வராது. அடுத்ததாக லாவெண்டர் எண்ணெய் இருந்தது அப்படின்னா அதை அங்கங்கே ஸ்ப்ரே பண்ணி விட்டிங்கனாலும் கொசு வராது. அந்த வாசம் கொசுக்கு பிடிக்காது. அடுத்ததாக வீட்டை சுத்தமாக வைக்கணும். அதே போல் வீட்டை சுற்றி எங்காவது தண்ணி இருந்தது, குப்பை இருந்தது அப்படின்னா அதை அகற்றுவதன் மூலமாக கொசுக்கள் முட்டை வைத்து உற்பத்தியாவதை நம்ம தடுக்கலாம். மாலை வேளைகளில் ஜன்னல் கதவுகளை மூடி வச்சு வீட்டில் அருகில் உள்ள தேவையற்ற குப்பைகளை அகற்றினாலே சுற்றுப்புறத்தை தூய்மையாக வைத்திருந்தாலும் கொசுகள் அண்டுவதை தவிர்க்க முடியும். இதுபோல் நீங்கள் உங்கள் வீட்டில் கொசுவை ஒழிக்கிறதுக்கு என்ன பண்ணுறீங்க அப்படிங்கிறத இயற்கையான வழிகளையும் கமெண்ட்ஸில் லீவ் பண்ணுங்கள்.